நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தன்வினை தன்னை சுடும் போல உதயநிதி வினை உதயநிதியை சுட்டுருக்குது. என்னப்பா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் திமுக நடத்தின அறிவு திருவிழாவினுடைய நிறைவு விழாவில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாரு. அதில் அதிமுகவையும் தவேகாவையும் விமர்சனம் செய்திருக்கின்றார். அந்த விமர்சனங்களுக்கு தான் நாம் இங்கே பதிலளிக்க போகிறோம். அதிமுக கிட்டேருந்து ஏதாவது எதிர்வினை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அதிமுக கிட்டேருந்து எனக்கு தெரிந்து எந்த விதமான எதிர்வினையும் வரவே இல்லை. இந்த மாதிரி அதிமுக கிட்டேருந்து எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாத காரணத்தினால தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறான்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இவர் அறிவு திருவிழாவில் கலந்துக்கிட்டாராம். ஆனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாராம். அறிவு திருவிழாவில் கலந்துக்கிறவங்க அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசுகின்றவங்க அறிவாளியாக இருந்தாங்கன்னா எதிரே அமர்ந்து கேட்குறவங்களும் அறிவாளியாக மாறுவாங்க. ஆனால் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டு வந்துருங்க. அதற்கு பிறகு நம்ம விரிவாகவே எப்படி உதயநிதியினுடைய வினை உதயநிதியை சுட்டு இருக்குது அப்படின்றத விரிவாக பார்க்கலாங்க. அருள்மொழி அவர்கள் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க. நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தோன்றதை பேசுறேன். அது சரியான வைரல் ஆக்கி விட்டுறீங்க. அதுக்கு முக்கியமாக இவருடைய பத்திரிகை நண்பர்கள் இப்ப கூட காத்துட்டு இருக்காங்க. ஏதாவது பேசுவானா வாங்கி விடுவானா பார்த்துக்கலாம். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் தான். இதை வச்சு ஒரு 2 நாள் ஓட்டலாம். ஒன்வே டிராபிக்காவே இருக்கு. உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன். அதுவும் அக்காவே சொல்லிட்டாங்க 2 நாளுக்கு முன்பு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 9 மணிக்கு பேச ஆரம்பிச்சு 9:45 வரைக்கும் பேசணும் அப்படின்னு. நீங்க பயந்துடக்கூடாது. இன்னைக்கு 9 மணிக்கு பேசுவானா? அப்படியே 40 நிமிஷம் பேசுறதுனாலையும் நேற்று பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதே பேசுறதுனால இன்னைக்கு குரல் சரியில்லாம இன்னைக்கு நீங்க தான் தப்பிச்சிருக்கீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? அக்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் பில்டப் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படிங்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒர்த் இல்லை என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார். உண்மையை தன் வாயாலே சொல்கிறவன் கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம உதயநிதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அக்கா என்னை ரொம்பவே பில்டப் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்குலாம் நான் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒர்த்தில்லாத மனுஷன்தான் முன்னாடி 1000 பேரை உட்கார வச்சுக்கிட்டு அதிமுகவை கலாச்சிக்கிட்டு இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயில் வர்றதை ஒளிரிடுறாராம். அதை அப்படியே வைரல் பண்ணிடுறாங்களாம். இன்றைக்கும் பத்திரிகையாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏதாவது கண்டென்ட் கொடுக்க மாட்டாரா என்று காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அண்ணாத்த நீ கண்டென்ட்டே கொடுக்க வேணாம், நீயே எங்களுக்கு கண்டென்ட்டு தான் அண்ணாத்த. ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்ததாக இருக்கலாம், பிறகு மழை வெள்ள விஷயங்களை பார்வையிடுகின்ற போது நீங்கள் பேசின வீடியோவாக இருக்கலாம், இல்லை அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களில் நீங்கள் பேசுகின்ற விஷயமா இருக்கலாம். எல்லாமே ட்ரோல் ஆகிட்டு தான் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் புதுசாக ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டென்ட்டே தர வேண்டாம் அண்ணாத்த, நீங்களே கண்டென்ட்டு தான் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார். நான் பாருங்க, பயப்படாதீங்க, இன்றைக்கி நான் உங்களை சீக்கிரமாக அனுப்பிடுறேன் அப்படிங்கிறார். ஸோ அப்போ எதிர்க்க உட்காந்துருக்கவங்களாம் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்படா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சை முடிப்பார், நாம் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க போல இருக்குது. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பயப்படாதீங்க. நான் தஞ்சாவூரில் தான் நினைக்கிறேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நான் பேசிவிட்டேன். அதே மாதிரி இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 40 நிமிஷம் பேச போகிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நேற்று பல கூட்டங்களில் பேசிட்டேன். அதனால் தொண்டையும் சரியில்லை, உடம்பும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் இன்றைக்கி நான் 40 நிமிஷம் பேச போகிறதில்ல, நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இப்போ தெரியுதுங்களா, எதிர்க்க உட்காந்துருக்கிறவன் கட்சி பதவி கொடுப்பாங்களா
இல்லை கடைசியில் காசு எதனா கொடுத்து அனுப்புவாங்களா? அதுக்கு மட்டும்தான் உட்காந்துருக்கானே கண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச போகிறாரு, அதுலேயும் அறிவு திருவிழா அல்லவா, உலகத்துக்கே என்ன அறிவுரையை வழங்க போகிறாரு, என்ன அறிவை அள்ளி வீச போகிறாரு, அதை அப்படியே அள்ளி நாமளும் பருகலாம் அப்படின்றதுக்காக இங்கே உட்காந்துருக்கவங்க யாரும் காத்தில்லை. உதயநிதி வருவார், 4 வார்த்தை பேசுவார், அப்புறம் அவர் போயிடணும். அதுக்காக உக்காந்துக்கிட்டு மேடையில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு கிளாஸ் எடுத்தாருன்னா நாங்கள் காத்திருக்க மாட்டேன்டா அப்படின்னு எதிர்க்க இருக்கிறவன் நினைக்கிறான் போல் இருக்குது. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பயப்படாதீங்க, இன்றைக்கெலாம் நான் அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? பிளேடு மாதிரி அறுத்துட்டு இருப்பேன் பேசிய, எனக்கு தொண்டை சரியில்லை, நேற்று விழாக்கள்லே அதிகமாக நான் கலந்துக்கிட்டு பேசுறதுனால இன்றைக்கி உங்ககிட்ட கம்மியாக தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன பியூட்டி தெரியுமா? இவர் பேச பேச கை தட்டுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே சரி, பொதுக்கூட்டத்தில் நன்றி வணக்கம் சொன்னால் நிறைய பேர் கை தட்டுவாங்க. என்ன அர்த்தம்? எப்பா சாமி போய் வா அப்படின்னு சொல்கிறது தான் அதோடைய அர்த்தம். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் கை தட்டுறானா என்ன அர்த்தம்? போதுண்டா சாமி, இந்த அளவுக்கு ஆகுது, நீ முடிச்சுக்க போகிறேன்னு சொன்னீங்க. நாங்கள் கூட கட்சியினுடைய தலைமையிலேருந்து வந்திருக்கிற, அதுலேயும் திமுகவுடைய அடுத்த அதிகார மையம், உங்ககிட்ட பேச்சை சீக்கிரம் முடிங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் எப்போ விடுவியோன்னு காத்திருந்தோம், ஆனால் நீயே முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டடான்னு சொல்கிறதுக்காக தான் அங்கே இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் கைத்தட்டி வரவேற்கின்றார்கள். அந்த அளவுக்கு தான் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு வெறுப்பை தருது. ஆனால் இவர் அறிவு திருவிழாவை நடத்துகிறாராம். எதுக்காக இவ்வளோ பெரிய விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன். யாரை கேட்டு நடத்துறீங்க? எதுக்காக நடத்துறீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்தலாம். அது அறிவு திருவிழாங்க. அவர்கள் விமர்சித்து பேசிட்டு கோபம் விடுற எப்படி போலீஸை பார்த்தா திருநனுக்கு பயம் வருமோ? அதனால அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அலர்ஜி. சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிற்கிறோங்கிறதுக்காக பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி நம்ம தெளிவாக பேச முடியும். அதுபோலதான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற உங்களுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்றாரு? அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறானா. ஆனால் அறிவை கண்டாலே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பயமா. இதை யாரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சொல்கிறாருங்க. அதிமுகவில் இருக்கிறவன்லாம் அறிவில்லாதவன், திமுகவில் இருக்கிறவன் தான் அறிவுள்ளவன், அதனால் அறிவு திருவிழாவை நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் கூட ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம அறிவாளியாக மேடையில் ஏறிக்கிட்டு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு இல்லையா, அந்த ஸ்டைலை பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கையில் இருக்கக்கூடிய சீட்டை தான் பார்த்து பார்த்து பேசுகிறார். இவர் அதிமுக காரங்களை பார்த்து சொல்கிறாரு, அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துகிறான். ஆனால் அதிமுகவினருக்கு அறிவு என்றாலே பார்த்தீங்கன்னா பயம். எப்பேற்பட்ட பயம்? போலீஸை கண்டா திருடனுக்கு பயம் இருக்கிற மாதிரி அறிவை கண்டாலே அதிமுகவினருக்கு பயம் அப்படிங்கிறார். அறிவாளியாக இருக்கிறவங்க சீட்டை பார்த்து படிக்க மாட்டாங்க, என்ன பேசணுமோ. ரெண்டாவது, எதிர்க்க உட்காந்துருக்குவன் என்ன விரும்புகிறானோ அதை தன்னிச்சையாக பேசக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அறிவாளிகள். ஆனால் இந்த விழாவில் மேடையில் ஏறினதுலேருந்து மேடை விட்டு இறங்குற வரைக்கும் மற்றவனாக இருந்தால் கழுத்தை சுருக்கிட்டு இருக்கும். அந்த பேப்பரை குனிஞ்சி 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 பார்த்து பார்த்து பேசி பேசி கழுத்தே சுருக்கிட்டு இருக்கும். அதனால் வார்த்தைக்கு வார்த்தை பார்த்து பார்த்து பேசுகிறாரு. இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதான், அதிமுக காரங்களுக்கு அறிவே இல்லையா. ஏன் அதிமுக காரங்க அறிவு பெறக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோத்துக்கினே இருக்கிற என்னத்துக்கு அப்படின்னு கேட்டுருவாங்களாம். ரெண்டாவது, அதிமுகவுக்கு என்னையா கொள்கை அப்படின்னு கேட்டுருவாங்களாம். அதனால் கொள்கை இல்லாத கூட்டம், அறிவில்லாத கூட்டம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் அப்படி தான் வச்சுருந்தாங்களாம், இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அப்படி தான் வச்சுருக்கின்றாராம். அதனால் அதிமுகவில் இருக்கிறவங்க அதிமுக எதற்காக தொடங்கப்பட்டது என்ற விஷயமும் தெரியாதான், அதிமுகவினருக்கு என்ன கொள்கை என்றும் தெரியாதான். அதனால் கொள்கை தெரியாமையே அதிமுகவை வளர்த்துட்டு இருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் அறிவு திருவிழாவை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடத்தலை அப்படிங்கிறார். ரெண்டாவது, சுகாதார சீர்கேட்டை பேசணும்னா
நாம் அங்கே இருக்கக்கூடிய கொசுக்களை பற்றியும் கிருமிகளை பற்றி நம்ம பேசித்தான் ஆகணும். அதே மாதிரி இங்கே இருக்கின்ற கொள்கைகளை பற்றி பேசுகின்ற போது கொள்கை இல்லாத கூட்டத்தை பற்றியும் பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, திமுகவே வந்து பார்த்திங்கன்னா அறிவு கழகம்தான். அது மட்டும் இல்லை, திமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அறிவு திருவிழா தான் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். என்ன அறிவு திருவிழா? திமுக காரனுடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து வீடியோவாக போட்டோம்னு வச்சிங்களேன், அறிவார்ந்தவர்கள் செய்கின்ற செயலா இது என்று எல்லாருமே கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தான் திமுக காரங்க அவர்களுடைய வரலாறுகள் இருக்குது. இன்றைக்கி திமுக காரங்க வந்து அறிவாளியாக நடந்துகிட்டு இருக்காங்களா? அதிகாரம் கொடுத்த மக்களுக்கு எல்லாவற்றையும் செஞ்சிட்டாங்களா? ஏன்னா கல்வியை பற்றி பெருமையாக பேசுவாங்க. கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தது, இந்த ஆட்சியில் எப்படி இருந்தது, அதை பற்றி பேசணுமில்ல, அதை பற்றி பேச மாட்டாங்க. பொருளாதாரத்தில் தமிழ்நாடு உச்சத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. கடந்த ஆட்சியில் எவ்வளோ இருந்தது, இந்த ஆட்சியில் எவ்வளோ இருக்குன்னு பேசணுமா இல்லையா? மொத்தத்தில் அறிவு திருவிழா என்றாலே யாரையாவது மட்டம் தட்டி பேசணும், யாரையாவது கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்க வேண்டும், இல்லைனா அவதூறு பரப்பணும். அதனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் பண்ணுகின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமி கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கியார்னு சொல்லிட்டாராம். அதனால் அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு நான் தேடுறேன், இப்பேற்பட்ட அறிவாளி தான் அதிமுக பொதுச்செயலாளர் தெரியுமோ அப்படிங்கிறார். ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, வாக்காளர் சிறப்பு திருத்தம். அதுக்கு நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னார். இதை டெல்லியிலேருந்து வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல்ல எஸ்ஐஆர்னா என்னன்றதை பார்த்து படிச்சுக்கிட்டு வா சாமி அப்படின்னு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த வள்ளுவர் கோட்டமே வந்து ராசி இல்லாத கோட்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படி ராசி இல்லாமல் போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு திருவிழா வச்சாங்களாம். பாஜகவுடன் எதற்காக அதிமுக கூட்டணி வச்சிங்க அப்படிங்கிறாரு. ஏயா, அது அவங்க கட்சி, அவங்க பாஜகவுடன் கூட்டணி வைப்பாங்க, இல்லை நடுத்தருவில் நடந்து போகின்ற பிச்சைக்காரங்கிட்ட கூட கூட்டணி வைப்பாங்க. இதையே வந்து திமுக கேள்வி கேட்கணும். அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி கொள்கை நிலைப்பாட்டில் அப்படியே இல்லாதவராம். ஏன்னா ஜெயலலிதாவுடைய கொள்கை படி தான் இவங்க வந்து கட்சி நடத்ததா சொல்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை எங்கள் கட்சி அப்படின்னாங்களாம். ஆனால் ஜெயலலிதா வார்த்தையும் காப்பாற்றலையாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி 2031 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னாங்களாம். ஆனால் இப்போது பாஜகவுடன் கூட்டணி வச்சுருக்காங்களாம். ஏன் கூட்டணி வச்சாங்கன்ட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டால் பதில் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறார். இப்போயே தெரியுதா, பாஜக அதிமுக கூட்டணி உங்களை பதட்டத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. மொத்தத்தில் யாரையோ விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டாருங்க. இன்றைக்கி ட்ரோல் மெட்டீரியலாக மாறி கிடக்கிறார். யாருக்கு எது இல்லையோ அதை கொடுப்பது தான் சால சிறந்தது. அது மாதிரி திமுக காரங்களுக்கு அறிவில்லை, அதனால தான் உட்கார வச்சுக்கிட்டு அறிவு திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அறிவு திருவிழா எதற்காக நடத்துகிறாங்கம்பா திமுக காரங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அரசியல் மையப்படுத்துகின்றார்களாம் இளைஞர்களை. அதனால் அறிவு திருவிழாவை திமுக இனி வருடம் பண்ண போதான். ஆனாலும் திமுக காரன் அறிவு பெற்று விட்டாலே போதும். சரி, திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அறிவாளிகள் தானே. தமிழ்நாட்டு கடனை குறைச்சிட்டிங்களா? இல்லை தமிழ்நாட்டு கடனை குறைப்பதற்காகவும் பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்காகவும் குழுலாம் போட்டிங்களே, அந்த குழுலாம் என்ன பண்ணிச்சு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அப்புறம் இவ்வளோ அறிவாளிகள் திமுகவில் இருந்தாலும் ஏன் இன்னும் தமிழ்நாடு கடன்லேயே இருக்குது? ஏன் மின்சார வாரியம் கடன்லேயே இருக்குது? ஏன் போக்குவரத்து துறையானது கடன்லேயே இருக்குது? சிறந்த அறிவாளிகள் இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு போகிறீங்க, மீண்டும் இந்த ஆட்சி தான் வேணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏன் தமிழ்நாட்டை கடன்லேயே விட்டு வச்சுருக்கீங்க? ஏன் சட்டம் ஒழுங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக, அதனுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ சொல்கிறாரு, தமிழகத்தில் கடைக்கு கடை கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகரு, மெத்தபெட்டமைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் கிடைக்குது. அந்த போதைப் பொருள்னால தமிழ்நாட்டில் பெண்கள் சீரழிக்கப்படுறாங்க அப்படின்றத வைகோ அவர்கள் சொல்கிறார். இதெல்லாம் தமிழக அரசாங்கமானது ஒட்டுமொத்தம் ஒழிக்கணும், அதற்காக நான் நடைப்பயணம் போக போகிறேன் அப்படின்னு இந்தியாவிலே போதைப் பொருளானது அதிகமாக இருப்பதே தமிழ்நாடு தான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காம அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, அவங்கள விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? மொத்தத்தில் யார் அறிவாளி? பேப்பரை பார்த்து படிக்கிறவனா அறிவாளி? இல்லை மேடையில் ஏறிக்கிட்டு அண்ணா மாதிரி சரளமாக பேசக்கூடியவங்க அறிவாளியா? சரி,
இந்த அறிவு திருவிழாவில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கின்றார். இந்த 15 நிமிஷத்தில் எதிர்க்க உட்கார்ந்துருக்கிறவங்க என்ன அறிவை பெற்றாங்க? இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நிமிஷத்தில் அப்படி என்ன அறிவு சார்ந்த விஷயங்களை பற்றி பேசினார்? காவிரி ஆறு பற்றி பேசினாரா? முல்லை பெரியார் பற்றி பேசினாரா? இல்லை தமிழ்நாட்டு வரலாறை பற்றி பேசினாரா? மொழியை பற்றி பேசினாரா? இனத்தை பற்றி பேசினாரா? இல்லை மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி பேசினாரா? இல்லை அடுத்த முறை எப்படி ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றத பற்றி பேசினாரா? மொத்தத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை கேவலமாக பேசுனீங்க, எதிர்கட்சி தலைவர்களை கேவலமாக பேசுனீங்க. இதுக்கு ஒரு அறிவு திருவிழா வேணுமா? டீ கடையில் போய் உக்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டீ கடையில் டீ குடிக்க வராம்பார், அவன் பேசுவான் உங்களுக்கான அரசியலை நீங்கள் பேசுகிற மாதிரியே. ஆனால் இதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வள்ளுவர் கோட்டத்தில் உட்காந்திங்கன்னு அறிவு திருவிழாலாம் நடத்த வேண்டியது கிடையாது. ஏதோ ஒன்றுங்க, எந்த திருவிழா நடத்தினாலும் சரி திமுகவுக்கு தேர்தல் நிதி வருது. அது புத்தகம் விற்பதினாலும் இருக்கலாம், இல்லை கட்சிக்காரங்க கலெக்ஷன் பண்ணி வந்து கொடுப்பதனாலும் இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு விழா நடந்தால் கையில் காசு பார்க்குது திமுகவில் இருக்கக்கூடிய தலைமைகள். ஆனால் அறிவு திருவிழாவான் இவங்க அதிமுக கிண்டல் பண்ணிட்டாங்களாம். மொத்தத்தில் வார்த்தையை விட்டு வாங்கி கட்டி கொண்டது தன் வினையே தன்னை சுடும் போல தன் வார்த்தையே உதயநிதி ஸ்டாலினை சுட்டு இருக்குது இன்னைக்கு. சரி பார்க்கலாம். கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டு நானும் கிளம்புறேன். இன்றைக்கி ஊடகமானது ஒரே விஷயத்தை பற்றி பேசுதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கண்டென்ட் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரேக்கிங் நியூஸ் போடலான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்களாம். இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் இல்லை. நீங்கள் அவதூறாக பேசுனீங்கன்னா கூட இங்கே இருக்கின்ற ஊடகமானது உங்களை வச்சு செய்யாது, உங்களுக்கு எதிராகவும் பேசாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டிங்க வெயிட்டாக இறக்குறீங்க. உண்மையாகவே நீங்கள் பேசித்தான் உங்கள் ஆட்சிக்கு எதிராக பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நிமிடம் இந்த ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை ஊடகம் பேச ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு நொடியும் பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு நல்ல நேரம் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊடகமானது உங்களுக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை பற்றியும் எதிர்மறையாக ஊடகங்கள் செய்தி போடுறதை பற்றியும் பிரேக்கிங் நியூஸை பற்றியும் தைரியமாக பேசுகிறீங்க. உண்மையாகவே திமுகவை ஊடகம் வச்சு செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், ஊடகத்தை கண்டா ஓட்டம் பிடிப்பீங்க. என்ன இப்போ மட்டும் என்ன ஊடகத்தை பார்த்தா இவர் என்ன பேட்டியாக கொடுக்குறாரு அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்களுக்கு எதிராக ஊடகமானது பேச ஆரம்பித்தா எங்கே இருப்பாங்கன்னு பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரே என்பதுதான் அதிமுக காரனுடைய ஏக்கமாக இருக்குது. சரி, இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனாக எடுத்துக்கிட்டு இவருக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கணுமா அப்படின்னு அதிமுக காரங்க அமைதியாக இருக்காங்களே என்ன தெரியல. சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது? நன்றி நண்பர்களே.